தமிழ் வீலாக்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ, இம்பல்ஸ் சீலர் அன்பாக்சிங் வீடியோ. அப்புறம் இந்த இம்பல்ஸ் சீலரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணுறீங்கனாலோ, இல்லை நீங்கள் ஒரு க்ரோசரி ஸ்டோரு இல்லை ஒரு பேக்கரி அந்த மாதிரி தான் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட்ஸை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் தான் இம்பல்ஸ் சீலர். நிறைய பேருக்கு இதை எங்கே வாங்கலாங்கிற ஒரு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே வாங்கலாம். அமேசான்லேயே இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மிஷினை எங்கே வாங்கலாங்கிற லிங்க்கை நான் இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நான் இந்த மிஷினை வாங்கும்போது 2600 ருபீஸ் பக்கத்தில் இருந்துச்சு. ஆன்லைனில் அடிக்கடி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்பப்போ கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும். ப்ராடக்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சுற்றியும் தெர்மாக்கோல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவலில் ஒரு தெர்மாக்கோலுக்கு என்னன்னாலும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது. சேஃபாக மிஷினை டெலிவரி பண்ணிட்டாங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ் ஒர்க்கிங் டைமில் தான் அது யூஸ் ஆகும். இந்த மிஷினை நீங்கள் கரண்டில் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரேடியாக அந்த வாட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காது. எப்போ நீங்கள் உங்கள் பிளாஸ்டிக் கவர் வச்சு சீல் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டண்ட்டான அந்த கொஞ்சம் செகண்டுக்கு மட்டும் தான் அந்த வாட்ஸ் கரண்ட்டை எடுக்கும். ஸோ அதனால் இதுக்கு கரண்டெல்லாம் அதிகமாக செலவே ஆகாது. இந்த மிஷின் கூடவே 2 ஹீட்டிங் கம்பியும் 2 டேப்பும் வரும். அதில் ஒன்று டிஃபால்ட்டாகவே அதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று தனி செட்டாட்டு உங்களுக்கு தந்திருப்பாங்க. இதை நீங்கள் ஸ்பேர் ஆட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பயன்படுத்தணுங்கிற யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினில் இன்னும் 2 ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் டைமர். இதில் உங்கள் 2 விஷயம் தந்திருப்பாங்க. எவ்வளோ செகண்டுக்கு இது ஹீட் ஆகணுங்கிற மாதிரி ஒரு டைப் தந்திருக்காங்க. இந்த டைமர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிளாஸ்டிக் பேக்ஸை பொறுத்தது நம்ம இதில் டைமர் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டான பேக்கு கம்மியான டைமர் தான் செட் பண்ணணும். கொஞ்சம் திக்கானது கொஞ்சம் அதிகமான டைமர் செட் பண்ணணும். இதை நீங்கள் மேனுவலாகவே செக் பண்ணிக்கலாம். உங்களோட பிளாஸ்டிக் கவருக்கு எவ்வளோ டைமர் தேவைங்கிறத நீங்கள் மேனுவலாகவே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே, நீங்கள் எந்த பொருளை பிளாஸ்டிக் கவரில் வச்சு சீல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பொருளை வச்சு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் இல்லைன்னா 4 செகண்ட் அந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவு டைமரை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் மேனுவலாகவே உங்களுக்கு தேவையான பெஸ்ட்டு செட்டிங்கை கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த டைமர் முடிஞ்சிருச்சுன்னா மிஷின் ஆஃப் ஆகிட்டுங்கிறது அந்த இண்டிகேட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு பொருளை வச்சு நீங்கள் சீல் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த லைட் எரியும். இந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த டைமர் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமருக்குள்ளேயே அந்த ஹீட்டிங்லாம் பண்ணி உங்கள் கவரை அதில் சீல் பண்ணிடலாம். இது எப்போ ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கவரில் நீங்கள் அந்த சீல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கவரை வச்சு நீங்கள் அந்த மிஷினை அப்படியே அழுத்தும் போது உங்களுக்கு அந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். அப்புறமா அந்த நீங்கள் செட் பண்ண டைமர் கரெக்டாக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்புறமே நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கவர் சீல் ஆகிடுச்சுன்னு. அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்தந்த கவரோட திக்னஸுக்கு ஏற்ற அளவுக்கு அதுக்கு ஹீட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது பேக் கரெக்டாக சீல் ஆகும். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க அந்த கவர் திக்கான கவராக நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கம்மியான செகண்ட் தான் ஹீட்டுக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கிற போது உங்களுக்கு அந்த கவர் கரெக்டாக சீல் ஆகாது. ஸோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான டைமரை நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. இதோட ஒயர் நீங்கள் மெயின் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை இந்த கவரில் சீல் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அந்த கவரை நீங்கள் அதை வச்சு அந்த மிஷினை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நான் செட் பண்ண டைம்லேயே இந்த கவரை இந்த மிஷின் சீல் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா, இது பர்ஃபெக்டாக சீல் பண்ணிடுச்சு. இதன் மூலமாக நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைனா க்ரோசரி ஐட்டம்ஸை கூட நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். இதை குடிசை தொழில் வச்சுருக்கவங்களும் இல்லை ரோட்டோர கடை வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஷாப் வச்சுருக்கவங்களாலும் இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் பாருங்கள். நாங்கள் அந்த லிங்கை கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியே நீங்கள் அந்த மிஷினை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே வீட்டிலேயே கொண்டு கொடுத்துருவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எந்த டைப்பில் நீங்கள் பேமெண்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி டைப்பில் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு கொடுப்பாங்க. அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய நண்பர்களுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த மிஷினை அவங்களும் வாங்கி அவங்களுடைய தொழிலுக்கு இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.